குரு ஸ்ரீ தயானந்த சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து, அவர் பொன்விழா, வைர விழா, பவள விழா, முத்து விழா, நூறாண்டு விழா கண்டு எல்லா சிறப்புகளையும் இந்த உலகத்திற்கு அள்ளி வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். ஆன்மீகம் என்பது எது என்று கேட்டால், உண்மையான அன்பை எவன் ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய அடிவயிறு பசியை தீர்ப்பதற்கு மருத்துவனாக மாறுகிறானோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் படித்த கல்வி எனக்கு சம்பாத்தியத்தினை கொடுத்து எனக்கு என்னை உயர்த்துவதற்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தை உயர்த்துவதற்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது ஏற்கனவே மனிதனிடம் மறைந்து கிடக்கும் மறுமலர்ச்சியினர். எவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்றைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் நம்ம கூட இல்லை, அருட்பிரகாச வள்ளலார் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்த ஒரு ஞான பெருவள்ளலாக நம்முடைய குருஜி நம்மிடத்தில் எளிமையாக இருந்து நல்வழி காட்டுகிறார் என்றால் அது நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பேரு. அந்த மகான் மேலும் மேலும் பல ஆண்டுகள், நம்முடைய 100 ஆண்டுகளையும் வெற்றி கொண்டு, அது என்னமோ இந்த வருஷம் எனக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா, அண்ணா ஒரு 3 மாதத்துக்கு முந்தைய அண்ணா நகரில் ஒரு பாட்டிக்கு 101வது பிறந்த நாள் விழாவில் பேசிட்டு வந்தேன். அப்போ ஐயா தான் அன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் கோயில் கூப்பிட்டு போயிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன்யா. அதே மாதிரி இந்த பர்த்டே எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தெரியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பிறந்தநாள் போனால் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரிட்டன் கிஃப்ட்டே வந்து ஒரு விருதாக எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரூனா அந்த இருளை அறுத்தல்னு அர்த்தம். அப்படியாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அறுத்து ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட முடியாதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு இந்த பிறந்த நாள் நிகழ்வை அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு விளக்கேற்ற வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே குருஜி அவர்களினுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் மூலமாக நன்றி சொல்லலாம். நல்ல கைதட்டலாம், தப்பில்லை. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அதன் பிறகு அறிவு, இந்த அறிவு என்பது என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போது திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் 9 வாயில், இந்த 9 வாயில் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பேசிகிட்டு இந்த வாயை பயன்படுத்தி பேசுகிறோம். நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசம் எப்பொழுது அவர்களுடைய வசமாகிறதோ, யாரெல்லாம் சுவாசிக்க தெரியுமோ அவர்களால் உள்ளே வாசிக்கவும் தெரியும். அப்போது இந்த உடம்பு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறோம் பார்த்திங்களா, அதற்கு முக்கியமான காரணம் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும். நம்மளுடைய வாயை மூடும் பொழுது அந்த மூச்சோடைய கதி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சென்று கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், இதுதான் வான்பொருள், வான்பொருளோடு இணைக்கக்கூடிய தத்துவம். அப்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அந்த பொருள், இந்த மெய்ப்பொருள் என்பது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள், அதை காண்பது அறிவு. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பேசுகிறவங்கள வச்சு தான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மெய்ப்பொருளுக்குள்ளே அந்த தத்துவம் சிவம் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான். இதை பண்ணணுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ரொம்ப முக்கியம். ஏன்னா கதி என்பது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரண் ஆகும் கதி, அதுதான் சரணபவா அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனம் மூச்சு அனைத்துமே சேர்ந்து எப்பொழுது அது சரணாகின்றதோ அப்பொழுது அந்த கதியானது ரொம்ப ஒரு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இந்த தெய்வம் அல்லது ஏதோ ஒன்று, நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த
மூச்சு தான் திரும்பவும்